Hi students, welcome to Winsfly. இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டோட ஜாமெண்ட்ரி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் என்னென்னா எம்என் அப்படின்னு ஒரு 2 லைன் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த 2 லைனை எல் அப்படிங்கிற லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அட் அ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்வர்சல். அந்த எல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல் லைன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்வர்சல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்வர்சல் இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆங்கிள்ஸை வந்து மேக் பண்ணுது. ஸோ அந்த ஆங்கிள்ஸ் என்ன, அதில் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த லெசனில் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஈக்குவல், சரியா? ஸோ எப்படி ஈக்குவல், என்னென்னலாம் அதோடது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். முன்னாடி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் பார்த்த லீனியர் பேர் ஆங்கிள்ஸையும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் இதுலேயும் இருக்குது, என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 லீனியர் பேர், அதே மாதிரி 3 4, அடுத்ததாக 6 5 7 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். ஸோ ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆங்கிள் இருந்தாலும் அது வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ 2 ஆங்கிள்ஸை நம்ம லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஒரு லைனை வந்து இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ 1 and 3 பாருங்கள். ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 6ம் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 3 ஆங்கிள் 7, ஆங்கிள் 1 ஆங்கிள் 5, அதே மாதிரி ஆங்கிள் 4 ஆங்கிள் 8, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஒரே சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் 2 and 6 அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரே சைடில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது, 6 வந்து இன்டீரியர் ஆங்கிளாக இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள். ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்றது எப்படின்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஃபஸ்ட்டு கீழே இருந்துச்சுன்னா அடுத்த ஆங்கிள் மேலே இருக்கும். இப்போ நீங்கள் 3 5 பாருங்களேன். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்குது, 5 வந்து ரைட் சைட் இருக்குது. ஸோ இப்போ 3 5, அதே மாதிரி 1னா 7, 2னா ஆங்கிள் 8, 4னா 6. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இது ஆல்டர்னேட் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எது இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது இல்லையா? ஸோ 3 4 6 5 5 6 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ வெளியே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி வரணும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒரே சைடில் இப்போ 1 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரணும், ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சச்ச ரிலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 180 உங்களுக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லாம் 2க்கு 6 3க்கு 7 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து 180 அப்படின்றத நான் இங்கே எழுதியிருக்கேன், சரியா? ஸோ இந்த எது ஈக்குவலாக இருக்கும், எதை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டாலே போதும். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சப்ளிமெண்ட்ரி மட்டும்தான், காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 சம் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிறது. இதே மாதிரி தான் ஒரு சம் நான் போடுறேன், மற்ற எல்லாமே சேம் ஆசச் அதே மெத்தட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள்ஸோட நேம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வர்சல் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிளுமே இருக்குது, சரியா? அதே மாதிரி 2 ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஓகேவா? அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்
on the same side of the transversal. ஏன்னா சேம் சைடில் தானே இருக்குது, ஒரே சைடில். ஸோ அதனால் நம்ம சேம் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே செகண்ட் சம் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சேம் சைடு இருக்கா? இல்லை, ஏன்னா இது வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். வெறும் நேம் தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் சம் பாருங்களேன். செகண்ட் சம்மில் வந்து உங்களை எக்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 2 லைன் இருக்குது, ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 35 நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்க முடியும்? ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு இது என்னன்னு தோணணுன்னா, இட்ஸ் அ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஃபிகர் மாதிரி போட்டுக்கோங்க, அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இங்கே உங்களை ஒய்யை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 28. ஸோ இது என்ன ஆங்கிள்? ஆல்டர்னேட் ஆங்கிள். ஸோ இதில் 2 இருக்குது. இது ரெண்டும் ஆல்டர்னேட் ஆங்கிள் ஒன்று. இன்னொன்று இன்டீரியர் ஆங்கிள்ஸும் கூட. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே இன்டீரியராக இருக்குது. ஸோ அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 28. இதே மாதிரி தான் இருக்குது, சேம் ஆஸ் சிச் தான். இதே மாதிரி இன்னும் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. போட்டுட்டு எதனா டவுட் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா மெஷர் Z. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் கிடையாது, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸும் கிடையாது. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ Z+31 எழுதுகிறேன். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் லை ஆன் தி சேம் சைடு ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? டிரான்ஸ்வர்சல். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 கிடச்சிருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு Z மட்டும்தான் தேவை. 31 பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈக்குவல் டுக்கு மைனஸாக மாறிடும். ஸோ 180 மைனஸ் 31 டிகிரி. ஸோ Z ஈக்குவல் டு 149 டிகிரி. அவ்வளோதான். அந்த ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு, அதையே நீங்கள் திரும்ப ஒரு 2-3 டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் A. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 3A, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 126 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆங்கிள்மா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். 3A ஈக்குவல் டு 126 டிகிரி. எப்போவுமே நீங்கள் வந்து சைடில் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. சரியா? அதனால் எதுக்காக இங்கே 126 போட்டிருக்கோன்றதை நம்ம சைடில் எழுதிருங்க. இப்போது A ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 அந்த சைட் கொண்டு போனால் டிவைட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 டிகிரி கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் A. இதுவும் அதே சம்லேருந்து தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதை எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான். என்ன கிடையாது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் கிடையாது, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சலில் ஒரே சைடு இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்டீரியராக இருக்குது. ஓகேவா? அப்போது இதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 180 டிகிரி வரணும். சரியா? ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் லை ஆன் தி சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். சரியா? ஸோ எக்ஸ்டீரியர்ன்றதுனால எக்ஸ்டீரியரையும் சேர்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் லை ஆன் தி சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஓகேவா?
ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 180 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 148 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ 4a ஈக்குவல் டு உங்களுக்கு 180 மைனஸ் 148 a ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு 4aவே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் 32, a ஈக்குவல் டு 32/4. அப்போது a ஈக்குவல் டு 8 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிளோட ஈக்குவல் இல்லை, ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு எக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ அப்போ நான் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணேன். 2x + 15 ஈக்குவல் டு 3x - 40. ஓகேவா? இது என்ன ரிலேஷன் அப்படின்றது சைடில் நம்ம எழுதிடலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், அதனால நம்ம இதை ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். தட் மீன் ஆங்கிள்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் அந்த சைட் கொண்டு போகிறேன். ஏன்னா இங்கே வந்தால் எக்ஸ் வந்து மைனஸில் வரும், அதே மாதிரி ஆங்கிள்ஸும் வந்து மைனஸில் வரும். அப்புறம் மைனஸ் கேன்சல் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இது மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 40 இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு, அதே மாதிரி 2x அந்த சைட் போனால் மைனஸில் போயிடும். ஸோ டோட்டலாக எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த செஷன் இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜாமெண்ட்ரி பார்க்கலாம், அதாவது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே இருங்க, நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.